ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களோட லவ் ஸ்டோரியை தான் சொல்ல போகிறோம். ஸோ நாங்கள் எப்படி ஆரம்பிச்சிட்டியா நாங்கள் எப்படி சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டோரியை தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயம் இருக்குது இதில். எதனா ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகாது நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு. ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுடா. என்ன சொல்றது? எதனா சொல்லு. சரி வாங்க சீரியஸா போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க எதுக்கு வந்து உட்கார்ந்து என்று பார்த்தீர்கள் என்றால், பேச இதெல்லாம் கட் பண்ணிடுவியா இல்லை போடுவியா? அப்படியே தான் போடுவோம். என்ன சட்டை செஞ்சாலும் அப்படியே தான். என்னை மன்னித்து விடுங்கள். சரி ஓகே காய்ஸ், நம்ம இப்போ இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னா லவ் ஸ்டோரி பற்றி பேசலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, எங்கெங்கேயோ போய் இன்டர்வியூலாம் கொடுத்து என்னென்னமோ ஆகி யார் யாருக்கோ பண்ணுறதை நம்மளே உட்காந்து பேசிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் முடிவு பண்ணாங்க. சரி எனக்கும் அது ஓகே, நிறைய பேரும் கேட்டுகிட்டே இருக்கீங்கல்ல, சரி நம்ம அவங்களுக்காச்சும் மதிச்சு சொல்லணும் அப்படின்றதுனால நாங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் எப்படி வந்து லவ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது தான், ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும். ஓகே வாமு, ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இவங்க என்னோட ஃபேன் பேஜ்ல இருந்து தான் எனக்கு பழக்கம். ஸோ ஃபேன் பேஜ்னாலே இப்போ அண்ணா அவ்வளோ பெரிய மயிரா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. தெரியல, அப்படிதான் அவங்க நினச்சிருந்தாங்க போல. ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா என் மேலே ரொம்ப கேரிங்காகவே பேசிகிட்டே இருந்தாங்க. யாரா அது நம்ம மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வீடியோ கால் பண்ணேன். வீடியோ கால் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா இவங்க வந்தாங்க. இவங்க வந்து அப்போதான் வேலைக்கு போயிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க போல. அவங்க பாட்டு படப்படன்னு பேசிட்டே இருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்க கால் பண்ணுவீங்கன்னு. ஆனா அவங்க வந்து என்கிட்ட கால் பண்றதோ இல்லை பேசுறதோ அதெல்லாம் அவங்க ட்ரை கூட பண்ணதில்லை. மெசேஜ் மட்டும்தான் போடுவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும் அந்த மெசேஜ்லாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவங்க அம்மா அப்பா பத்தி தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் யாருக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணதில்லை, இந்த போட்டோஸ்லாம் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்றாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா எனக்கு தெரியல, அது அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு மட்டும் அமைச்சிருந்தாங்களான்னு. அப்படிதான் எதிரி என்ன எப்படின்னா. ஆமா சொல்லுங்க, நீ சொல்லு. அப்புறம் நான் இப்ப எப்படி நாங்க லைவ்ல உட்காரும் போது நீங்க எப்படி எங்களுக்கு மெசேஜ் பண்றீங்களோ, நானும் அந்த மாதிரி இவங்களும் இன்னொருத்தவங்க லைவ்ல இருக்கும்போது நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி நானுமே யூடியூப்ல இவங்களோட லைவ்ல தான் மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பிடிச்சது, நான் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மெசேஜ் கொடுப்பேன், ஃபர்ஸ்ட் லைக் எல்லாமே நான் மட்டுமே தான் கொடுப்பேன். எங்க அக்கா என் தம்பி அந்த நேம்ல தான் எப்பவுமே எல்லா ஐடியுமே இருக்கும். அந்த ஐடி தான், அந்த ஐடி வந்து இவங்க அந்த பேர் எடுத்து படிப்பாங்க. ஆனா நான் வந்து இது கிடையாது என்னோட பேரு, இதுதான் என் பேர் அப்படின்னு சொல்லி காயத்ரின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க கிடையாது, இன்னொருத்தவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், டைரக்டா போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல அவங்க ஐடி சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல நான் அவங்கள்ட்ட பேசினேன். அவங்கள்ட்ட பேசிட்டு என்னோட பேரண்ட்ஸ் பிக்கு, அதுக்கப்புறம் என்னோட பிக்கு இதெல்லாம் வந்து நான் சென்ட் பண்ணி இதுதான் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே பேச ஆரம்பிச்சேன். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் நல்ல பயங்கரமா கிரியேட் ஆச்சு. ஸோ டெய்லி கால் பண்றது, டெய்லி இவங்ககிட்டயும் சரி அவங்ககிட்டயும் சரி ரெண்டு பேர்ட்டையுமே மாத்தி பேசிக்கிறது, ஸோ ஃபன் பண்றது அப்படின்னு இதே மாதிரியே தான் ரொட்டீனா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எனக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து என்னன்னா அவங்க தூங்கி எழுந்தோடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் அது வரைக்கும் வீட்டில் தனியாக தான் இருப்பேன், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வர வரைக்குமே தனியாக தான் இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் அலோனா இருக்கிறப்போ அவங்க பேசுவாங்க. எனக்கு இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே பேசிட்டு இருப்போம் கான்ஃபரன்ஸ் போட்டு. அப்போ பேசிட்டு இருக்கும்போது இவங்களும் கொஞ்சம் நிறைய அவங்களோட பேட் மெமரிஸ்லாம் கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்சம் நல்ல வைப்புக்கு வருவாங்க. ஸோ அதனால நான் வந்து இவங்களை அதிகமாக வந்து நான் லிங்க் பண்ணி வச்சுப்பேன் கூடவே. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் நம்மள்ட்ட ஷேர் பண்றது, இப்படி ஆயிடுச்சு நீ நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, நானுமே இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு நிறைய சஜஷன் கொடுக்கறது. அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ்ல பேசுவோம். கான்ஃபரன்ஸ்ல யார்கிட்ட பேசுவோம் அப்படின்னா நானே இவங்க இருப்போம். இதை தாண்டி ஒரு பொண்ணு இருப்பா, அவங்க இருப்போம்.
நாங்க 3 பேர் மட்டும் தான் இருப்போம். இப்போ எனக்கு நிறைய விஷயம் வந்து எனக்கு தெரியல அப்படின்னா அந்த ஸ்வேதான்ற பொண்ணுகிட்ட தான் கான்ஃபரன்ஸ் போட்டு நான் இவங்களை பேச வைப்பேன். பட் ஆனா எனக்கே நிறைய குழப்பத்தோட தான் நாங்க பேசிட்டு இருப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்வேதான்றவங்க வந்து அவங்க வந்து பேசுறது சரியில்லை அப்படி இப்படின்னுவாங்க. ஓகே, நானும் அவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா நான் ஸ்வேதா கிட்ட ரொம்ப மரியாதையோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வச்சிருந்தேன். அவங்களுமே ஒரு ஃபேன் பேஜ்ல வந்து என்கிட்ட பேசினவங்க தான். ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா அவங்களும் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் நான் வந்து இவங்க பேசுற விதமும் இவங்க மேலே நெகட்டிவா நான் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நான் வந்து யாருக்கிட்ட நான் பழகினாலும் ஒரு சந்தேகத்தோட தான் நான் பழகுவேன். இவங்க அப்படி இருப்பாங்களோ, இவங்க எப்படி இருப்பாங்களோ, இந்த மாதிரி கேரக்டரோ அப்படின்ற மாதிரி மட்டும் தான் நான் பழகுவேன். அப்போ வந்து தான் எனக்கு இவங்க பேசுறது வந்து எதுவுமே சரியில்லையோ அப்படின்ற மாதிரிலாம் நான் இவங்களோட கேரக்டர் அசோசியேஷன் பண்ணேன். இவங்க வந்து மேபி பேசிவிட்டா இருக்கலாம் அப்படிலாம் சொல்லி தான் நான் யோசிச்சிருக்கேன். அதை அந்த ஸ்வேதான்ற பொண்ணுகிட்ட நான் கன்வே பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க, மேபி அப்படி இருந்தா உங்களை வந்து பிரிக்கணும்னு நினைக்கலாம், யாருன்னா உன்னை இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வருவாங்க, யாரையும் நம்பாத அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களும் அதே மாதிரி பேசினால்தான். பட் ஆனா அது நாளடைவுல வந்து என்னமோ வேற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் ஆச்சு. இவங்க என்னமோ அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ண மாதிரியும் பேச ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு சேனல்ல சொல்லியிருப்பாங்க, இவங்க பாஸ்டேக்க உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு குழந்தை இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு ஃபேமிலியா இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நிலா போய் அபியூஸ் பண்ணி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு. ஆக்சுவலா அப்படி கிடையவே கிடையாது. அப்ப என் கூட இருக்காங்க இவங்க, அவங்க வீட்டுல எல்லாம் இவங்க என்னோட பாஸ்போர்ட்ல இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாது. நாங்க அதுக்கு முன்னாடினாலும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறோம், போன்ல பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆமா மீட் பண்ணிருக்கோம் பர்சனலாவே. நாங்க 2 பேர் தனியா போய் அவங்கள மீட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனா சடனா எப்படி மாத்தி சொல்றாங்க அப்படின்னு தெரியும். ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி பேசுறாங்க அவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதனால அதை அப்படியே நாங்க அவாய்ட் பண்ணிட்டு நாங்க எங்களுக்குள்ள எப்பவும் போல அதே ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல எப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில தான் நான் வந்து இவங்களை மீட் பண்ணலாம், சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் பேசுறோம், சரி மீட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ண வந்தது தான் சென்னைக்கு வந்தது. ஆல்ரெடி போன இன்டர்வியூலயே நான் சொல்லியிருப்பேன், அதே தான் மீட் பண்ணி வரலாமே அப்படின்னு சொல்லி வந்ததுதான் இது. வந்துமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. வந்தோம் நாங்க இவங்க, அதுக்கப்புறம் அந்த கூட இருந்தவங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து பீச்சுக்கு போனோம், நல்லா தான் இருந்தோம். மறுநாள் வந்து கிளம்பிடுற மாதிரி வந்திருந்தாங்க. வந்து நான் ஒரே நாள்ல போறதாதான் பிளான், ஜஸ்ட் பாத்துட்டு போறோம் அப்படிங்கறதா பிளான். அப்புறம் இங்க இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், சோ அங்கேயே இருந்தாச்சு. அது என்ன சுச்சுவேஷன்னா, இவங்க வந்து தனியா தான் இருந்து வேலை பார்த்து லைஃப் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நிறைய வந்து சில டார்ச்சருங்க, அபியூஸ்லாம் இருந்திருக்கு. வீட்டுல வந்து கதவு தட்டுறது, தனியா இருக்க பொண்ணுன்னு பார்க்காம நிறைய விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இவங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கும் யாரும் கிடையாது, ஏன்னா பேரண்ட்ஸ் ஆல்ரெடி இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்படின்னும் போது தனியா தான் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்கிட்ட பேசி நல்லா க்ளோஸ் ஆகும்போது என்கிட்ட க்ளோஸா பேசினதே வாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம தான் பேசிட்டு இருப்பேன், என் பாஸ் வைஃப்ல இருந்தாலும் நானும். அப்ப இவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன், ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னும் போது, சரி ஓகே, நீங்க எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்க எங்க கூட இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா எங்க கூட இருக்க வச்சுட்டோம். அவங்க வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு வேலை தேடி போயிட்டு வந்துட்டு எங்க கூட இருக்க மாதிரி தான். அவங்க வெளியில ஹால்லயே நான் படுத்துக்கிட்டு அங்கேயே நான் இருந்துக்கிறேன், ஜஸ்ட் போதும் எனக்கு அதுவே, நான் இப்ப இருக்க சுச்சுவேஷன் நீங்க எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எங்க 2 பேர்ட்டு பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் அழகா என்கிட்ட பேசி நல்லா மிங்கிள் ஆகி எல்லாரும் ஒன்னா சாப்பிடுறது, இவங்க வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு வந்தோடனே. ஏன்னா இவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப நாளடைவில் நான் சொன்ன விஷயம், நீங்க வந்ததுல இருந்தே எங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணீங்க, என்கிட்ட பேசுனீங்க, வீட்டுல பாத்திரம் தைக்கிறது, எல்லா வேலையும் ஓரளவு செஞ்சீங்க. அவளும் செஞ்சா, இருந்தாலும் இவங்க செஞ்சாங்க. நாங்க 2 பேர் இருக்கிறது வேற, நாங்க செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா அது எங்க வீடு, இவங்க வந்து செய்யணும்ன்ற அவசியம் இல்லைல்ல. அப்ப என்ன ஆச்சுன்னா, நீங்க ஏன் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் எங்கேயுமே சும்மா சாப்பிட மாட்டேன், நான் வந்து ஆல்ரெடி அவங்களே 1000 ரூபி வச்சிருந்தாங்க, இல்லை வெற்றி வச்சிருந்தீங்கல்ல, 1000 ரூபி வந்து வச்சிருந்தாங்க. பிளஸ் அவங்களோட தெரிஞ்ச ஒரு வெல்விஷரும் வந்து ஒரு 1000 ரூபி கொடுத்தாங்க ஒரு 2 டேஸ்லேயே. அதுலதான் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் வாங்கிட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே இன்வெஸ்ட் வாங்கிட்டாங்க, டேப்லெட் வாங்கிட்டாங்க. அந்த டேப்லெட்லாம் நினைச்சா சிரிப்பே வருது.
டேப்லெட் வாங்கிட்டாங்க, இன்னர்ஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 2 daysல அவங்க 1000 ரூபாய் கொடுத்தோடனே சாப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த 1500 அந்த 500 செலவு போகும். சிம் ஒன்று வாங்கினாங்க, இன்னர்ஸ் வாங்கினாங்க, அது எல்லாம் சேர்த்து 600 சம்திங் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க கூட படத்துக்கு வந்தாங்க, அதுக்குமே அவங்களுக்கு தான் நாங்களுமே படத்துக்கும் போனோம். அந்த மாதிரி போயிட்டு வந்து ஒரு 1000 ரூபாய் காலி ஆயிடுச்சு. மீதி 1000 இருந்துச்சு. அது அவங்க வெல்விஷர்னு ஒருத்தவங்க சொன்னல, அவங்க தான் வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க இவ்வளவு டேப்லெட் கூட வாங்கினோம். ஏன்னா டேப்லெட் கூட நாங்க வாங்காததா இருந்தோம் இவளுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 days நல்லா போச்சு. வெளில போறது வர்றது எல்லாமே, அவங்களும் வந்து பாஸ்ட் லைஃப்ல இருந்தவங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு போறது வருது எல்லாமே நல்லா போயிட்டு எப்படி அவங்க இருப்பாங்களோ அதே மாதிரி அவங்க இருந்தாங்க. இவங்க எப்படி இருப்பாங்களோ இவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. நான் ஒருத்தவங்க வீட்டுல போய் இருக்கோம் அப்படின்னா நாங்க எப்படி இருந்துக்கணுமோ அந்த மாதிரி நான் இருந்திருக்கேன். இப்படியேதான் ரொட்டீன் ஆச்சு. இது இப்படி வந்து முடியும் அப்படின்னு கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் என் பாஸ்ட் லைஃப்ல இருந்தவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இறங்க வந்து பிரச்சனை, அவங்க போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில பிரச்சனைக்கு அப்புறம்லாம் வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு போயிட்டே இருந்துச்சு ரீசெண்ட் டைம்ல. இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு எங்களுக்கு, இவங்க பாஸ்ட் லைஃப்ல உள்ளவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. அதுக்கு இடையில தான் இந்த பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனையை வந்து நாங்க இதுல சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ எந்த மீடியாவிலயோ எந்த சேனல்லையோ அவங்கள பத்தி இவங்களும் இவங்கள பத்தி அவங்களும் பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க. அந்த ஒண்ணுமே என்னோட வீடியோஸ் எல்லாமே டெலீட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்டேஷன்ல. ஆனா அது பண்ணல. லாஸ்ட்ல சொல்லலாம் சாமி. அந்த அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே தான் இவங்க வந்து அதை பத்தி சொல்லல. இந்த டீட்டெயில் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், ஐ மீன் இவங்களுக்குள்ள சண்டை போட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேம் நாங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறோமோ அது அப்படியே ஒயிட் ஹாஸ் அப்படிங்கிற ஒரு மீடியா சேனல்ல நாங்க பேசின இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதுல பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அந்த சேனல்ல போய் அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கன்வே ஆகும். அதை நாங்களே சொல்லலாம். அது சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரீசன் இருக்கு. ஸ்டேஷன்ல சொல்லக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதனால மட்டுமே நாங்க அதை பத்தி எதுவும் பேச விரும்பல. நாங்க எப்படி சேர்ந்தோம் அப்படிங்கறது இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இஷ்யூலாம் நடந்து முடிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா, நான் தனியா தான் இருந்தேன். தனியா இருந்து நான் வந்து நான் லவ் பண்ணவங்களுக்காக சுத்திட்டு தேடிட்டு அலைஞ்சிட்டு அப்படி இருந்தேன். ஆனா எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து இந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறதுனாலதான் வந்து அந்த லைஃப் வந்து நான் வேணாம்னு சொல்லிட்டேன். இந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஏதோ நடந்திருக்கு, அதை வந்து அவங்க பாத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போச்சு ஒரு பக்கம். எனக்கு இப்போ சிரிப்பா இருக்கு. அப்பா பெயினா இருந்துச்சு, இப்ப சிரிப்பா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் 2 பேருமே. சரி, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. வீட்டுல இருக்கோம், நான் வீட்லயே இருக்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரிலாம் பேசினாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை பத்தி நாங்க கவலைப்படுற மாதிரியும் இல்லை. ஆனா அது எல்லாமே நல்லதுன்னே நினைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், இவங்களை வந்து லைஃப்ல இவங்க கூட இருந்துடலாமா அப்படிலாம் ஏன்னா அப்படி ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சு. இவங்க 2 பேரும் பெட்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, நான் பாத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு பிளாக் மார்க் வந்து ஈஸியா என் மேல வந்து விழவும், இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சரி ஓகே இந்த கரையை நானே படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என் கூடயே இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்குமே அது அக்செப்ட் தான். சரி நானுமே ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மீடியால போய் நாங்க பேசணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். இதுக்கிடையில நாங்க அதே வீட்டுல இருந்தோம். அதே வீட்டுல இருக்கும் போது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அவங்க சைட்ல இருந்து, அதாவது அந்த அந்த தேர்ட் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் பிரச்சனை எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. அதனால நாங்க ஆல்ரெடி இருந்த வீட்டுல எங்களால இருக்க முடியல. ஸோ அதனால மட்டுமே அங்க இருந்து வீடு காலி பண்ணி நாங்க இந்த வீட்டுக்கு வந்துமே பிரச்சனை வந்துச்சு. நிறைய பேர் என்ன பிரச்சனை, என்ன வீடியோ, அது ஃபுல் வீடியோ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறீங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லல, நிறைய விஷயம் போச்சு. அப்படி இருந்துமே அது இப்ப இல்லை அந்த மீடியால. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு நாள் நைட் மட்டும்தான் எங்களுக்கு அந்த லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிரச்சனை முடிஞ்சு நாங்களுமே வீட்டுல எல்லாம் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்க ஆரம்பிச்சோம். அப்ப எங்களுக்கு சுத்தமா தூக்கமே வரல. எங்களுக்கு அப்படிங்கிறத விட கவிக்கு சுத்தமா தூக்கமே வரல. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனா, அப்படியே சாப்பிடல கொள்ளல எதுவும் பண்ணல, ஏதோ ஒரு மாதிரி அப்படியே இருந்துட்டே இருந்தாங்க. நான் அவங்களை கூப்பிட்டு என்னப்பா தூங்குங்க வாங்க, இதனால பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னேன். அவங்க கேட்கவே இல்லை. அவங்க வந்து சரிவா நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம், நைட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு. இந்நேரத்துக்கு எப்படி நான் கூட்டு போறவா அப்படின்னு சொல்லி வண்டியில கிளம்பி நைட்டு போயிட்டோம். எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. பீச் வரைக்கும் அப்படியே வெறும் ரவுண்ட் மட்டும், இங்க இருந்து பீச் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு, மெரினா வரைக்கும் அப்படியே கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி வண்டியில டிராவல் பண்ணிட்டே இருந்தோம். அந்த நைட் டிராவல் மட்டும்தான் மாதிரி அவங்க மேல ஒரு பாசம் கிரியேட் ஆச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு மறுநாள் வந்து இவங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன எது எங்க இருக்குதுன்னு எதுவுமே தெரியாது, என்னை கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுல பயங்கர ஃபைட் ஆச்சு.
பயங்கர ஃபைட் ஆகும்போது இவங்க என் சைட்ல இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து என் மேல ஒரு கோகோகோலா வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அந்த மாதிரி வெயிட்டான வாட்டர் பாட்டில், அது மாதிரி வெயிட்டான வாட்டர் பாட்டில் எடுத்து ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல இருந்து என் மேல அடிச்சாங்க. என் மேல அடிச்சது என் மண்டையில அடிச்சு அவங்க மூக்குல பட்டு அவங்க மூக்கு உடைஞ்சிருச்சு. அப்பவே வந்து பயங்கரமா ஸ்டெப் எடுக்க விட்டேன். அது பெரிய முட்டாள்தனம் கூட நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி என்னை எவ்வளவு அடிச்சு எவ்வளவு பிரச்சனை, அதெல்லாம் கூட நான் விட்டேன். அப்ப நான் மனசளவுல வந்தப்பயும் இவங்க தான் என் கூட இருந்தாங்க. அன்னைக்கு நான் அடி வாங்கிட்டு நான் வச்சிருந்தது எனக்குன்னு இருந்தது எதுவுமே கிடையாது வீட்டுல. அப்படி உடஞ்சு நான் உட்காரும் போது இவங்க தான் என் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உடஞ்சி உட்காந்து அந்த வீட்டுல இருந்து இந்த வேற வீடு ஷிஃப்ட் ஆகணும், அட்வான்ஸ் பிளஸ் அதுக்கு நடுவுல வந்து எனக்கு பெட்ரோல் காசு வேணும், நான் சாப்பிடணும், அங்க இருந்து இங்க டிரான்ஸ்போர்ட் காசு தரணும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்கிட்ட போன திங்ஸ்லாம் நான் திருப்பி மீட்கணும். எவ்வளவு சமாளிப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னோட சேனல் வச்சிருந்தோம்ல, அது கூட எனக்கு கிடையாது, இன்ஸ்டாவும் கிடையாது, யூடியூபும் கிடையாது, எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நான் ஜீரோ. புரியுதுங்களா? நான் ஜீரோ. அப்புறம் வந்து ரொம்ப உடஞ்சிட்டேன். என்ன இது, நம்ம லைஃப் எப்படி இதுக்கப்புறம் இது பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு இவங்க சொன்னதுதான் வேர்ட்ஸ், உங்களால நினைச்சா உங்களால முடியும்ன்றது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட இருந்த ஒரே ஆப்ஷன் என்னோட வண்டி தான். வண்டியை நான் என்ன பண்ணேன், மனசே கேட்கல, எடுத்துட்டு போயிட்டு அடகு வச்சேன். அடகு எவ்வளவு கேட்குறீ? 10,000 ரூபாய்க்கு அடகு வச்சேன். ஆனா அந்த வண்டியை என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அது யாரு பண்ணாங்கிறது எங்களுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க. வண்டி வச்சவங்களும் என்கிட்ட சொன்னாங்க, திரும்ப இந்த மாதிரி வண்டி நீங்க வைக்காதீங்கம்மா, அதுக்கு இன்னார்தான் காரணம்னு அவங்க பேரிட்டு எங்கள்கிட்ட சொல்லாங்க. எப்படி இப்படிலாம் இருக்காங்கன்னே தெரியல. ஓகே, நீங்க நல்லா இருங்க. அது வந்து இங்க இருக்கும்போது பணம், காசு, பொருள், காரு, பங்களா எல்லாமே இருக்கலாம். ஒரு நாள் போக வேண்டியது வரும். அன்னைக்கு ஒண்ணுமே நிரந்தரம், அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வண்டிய நான் வந்து வச்சுட்டு வந்து இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இங்க பாருங்க, வண்டி இல்லை, ரொம்ப தூரம். நான் இருந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆமா 2 ஆட்டோ வரணும், ரொம்ப லாங்கா, கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் டிஃப்ரெண்ட்டு. நான் வரணும். நான் வந்துட்டு இங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு திருப்பியும் வண்டி இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்ன்றதை நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வண்டி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா என் கஷ்டத்துல எல்லாமே அந்த வண்டி தான் என் கூட இருக்கும். நான் எங்க போனாலும் சரி, எங்க வரணும்னாலும் சரி, எனக்கு யாருமே இல்லை, டிப்ரெஷனா இருக்கிறன்னும் போது தனிமைக்குமே எனக்கு அந்த வண்டி தான். இங்க இருந்து எங்கேயாச்சும் போகணும், ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணும், எல்லாத்துக்குமே அந்த வண்டி தான் எனக்கு ரொம்ப துணையா இருந்துச்சு. அந்த வண்டியில உட்காந்துட்டு நல்லா இருக்கு, ஸ்விக்கி ஓட்டி. ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து மீட்க முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சோம். ஏன்னா அங்க இருந்து இங்க வந்தோம், நாங்க போட்ட அமௌண்ட்டுக்கு மேல செலவு வந்து நிக்குது, டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து. என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல. 10,000 ரூபாய் தான் அடகு போட முடிஞ்சது. அடகு போட்டு வந்த காசையும் இவங்க கொடுத்தாச்சு. அங்க அட்வான்ஸ் கொடுத்த பேலன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் கிளத்துக்கு காலி ஆயிடுச்சு. கையில 1 ரூபா இல்ல. அரிசி அன்னைக்கு சுத்தமா இல்ல. ஒரு 2 days தான் அரிசி இருந்துச்சு. அரிசி சுத்தமா இல்ல, எல்லா காலத்துலயும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டோம், என்னடா இது, நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல. ஆனா இவ வந்து அப்போ ஒரு வேலை பார்த்தா 300 ரூபாயோ 400 ரூபாயோ தான் சம்பாதிக்க முடியும். அந்த 300 ரூபா 400 ரூபாய் எடுத்தா கூட 200 ரூபாய் என்னை கூட்டு போயிட்டு ஹோட்டல்ல வச்சு சாப்பிட வச்சு கூப்பிட்டு வருவாங்க. எல்லாருமே கேட்பீங்க, அந்த காசு நீங்க அரிசி வாங்கி சாப்பிட்டுருக்கலாம், ஆடம்பரம் எதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து அது ஆடம்பரம் கிடையாது, அது ஒரு சந்தோஷம். என்கிட்ட 400 ரூபா தான் இருக்கும். அந்த 400 ரூபால என்ன பண்ணுவோம்னா, இங்க இருந்து 10 ரூபா ஆட்டோ, சரி 20 ரூபா இல்ல கையும் 20 ரூபா சேர்த்து. ஆமா, போறதுக்கு 40 ரூபா, வர்றதுக்கு 40 ரூபா, 200 ரூபா. நாங்க என்ன பண்ணுவோம், பகல் ஃபுல்லா கஷ்டப்பட்டாலும் இதை நினைச்சு நம்ம எப்படி முன்னேற போறோம், நம்மளுக்கு என்ன இருக்கு நம்ம கையில. சைட்ல தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு, நம்ம அதுக்கான ஸ்டெப்புமே நம்ம எடுக்கல. அந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நாங்க மீடியாக்குள்ள போகவே இல்லை, நாங்க தனியா தான் இருக்கோம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம்.
மீடியா சைட்ல வந்து நமக்கு பிளாக் மார்க் இருக்கு. அந்த 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 பிள்ளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போனதுனால இப்படி ஒரு விஷயம் இருக்கு. கையிலயும் நமக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. வச்சு வெளியே சுத்திட்டு இருந்த அந்த வண்டியும் நம்மள்கிட்ட கிடையாது. ஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும் போது தான் நாங்க டே ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு எவ்வளவு எங்களால அமௌண்ட் எடுக்க முடியுதோ அந்த அமௌண்ட் நாங்க எடுத்து அதை நாங்க நைட்டு இங்க இருந்து எடுத்துன்னு போய் செலவு செய்யறதுக்கான மெயின் ரீசனே அது மட்டும்தான். எனக்காக நான் டிப்ரெஷன்ல இருந்தா போன் தொட மாட்டேன், சாப்பிட மாட்டேன், குளிக்க கூட மாட்டேன், ரொம்ப எதையாச்சும் பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ஒரே வீட்டுல தான் இருப்போம், இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் இவங்க தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினாங்க. குளிங்க, சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங்ல அதே மாதிரியே சாமிகிட்ட கூட்டு போக ஆரம்பிச்சாங்க. அசிங்கமா நான் பேசிட்டு இருந்தேன் கோவத்துல, அந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க, என் துணியெல்லாம் துவைச்சு போட ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களால எனக்கு என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணாங்க. நான் அப்படிதான் இருப்பேன். வீட்டுல 10 நாள் ஆனாலும் அந்த அவங்க என்னை விட்டு போனப்போ அவங்க தேடிட்டு நான் வீட்டுல என்னென்ன பொருள் இருக்குது என்ன எதுவுமே பார்க்க மாட்டேன். அப்படியே அது அழுகி போய் அப்படியே வீடே நாசமாயிடும். அந்த மாதிரி பண்ணிடுவேன் நான். ஆனா இந்த டைம் தான் வந்து என்னை சீக்கிரமா அதுல இருந்து வெளில கொண்டு வந்தாங்க. இவங்கன்றதை தாண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே பேசினாங்க. பட் ஆனா என் கூட இருந்து எல்லாத்தையும் பக்கத்து இவங்க தானே. அப்பதான் நான் சில ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து ஒரு கலரையும் நான் ட்ரூ கலர் சொல்லுவாங்கல்ல, அது பார்க்கவும் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என் லைஃப்ல இனிமேல் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு இடமே கிடையாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். இந்த பொண்ணுகிட்ட பேசணுமா அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கலாம், நம்ம அம்மா கிட்ட பேசணுமா நம்ம அம்மா கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்பாதான் என்ன சொன்னா, எங்க அம்மா இவங்க கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரிதான் சுச்சுவேஷன், அவங்க இந்த மாதிரிதான் இருந்திருக்காங்கப்பா, இப்படிலாம் போயிட்டு இருக்கு, இப்படிலாம் சோசியல் மீடியால பண்றது, ஊர்ல எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க கிட்ட என்கிட்ட கூட இது வரைக்கும் எங்க அம்மா பேசினது இல்லை. காயத்ரி கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். எல்லா இடத்துலயும் என்ன எங்க என் ஊர்ல கூட இருக்கிறவங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தியாச்சு. என்னென்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாமே பண்ணியாச்சு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா வண்டியை வந்து மீட்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு அப்ப என்ன ஆச்சுன்னா, காயத்ரி நைட்டும் பகலும் உட்காந்து எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான். எனக்காக கஷ்டப்பட்டு காசு ரெடி பண்ணி ஒரு நாளைக்கு 400 ரூபான்னு சம்பாதிக்கிறவங்க ஒரு நாளைக்கு 800 ரூபான்னு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. டபுளாக்குனாங்க வேலை டைமை டபுளாக்கி எனக்காக என்ன பண்ணாங்க, அந்த வண்டி எனக்கே தெரியாது. அப்ப நான் ஒரு ஷூட் போயிட்டு வந்தேன், என்கிட்ட ஒரு 5K வந்துச்சு. 5K தான் வந்துச்சு இல்லை காயத்ரி, 5K வந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இவங்க ஒரு 5K எடுத்தாங்க. 5K இல்லை 7K எடுத்து வச்சிருந்தாங்க. 10K வந்துச்சு. 500 ரூபா வட்டி கேட்டிருந்தாங்க. நான் வந்து சொன்ன டேட்டோட ரொம்ப ஒரு 10-11 நாள் இருக்கும். அப்பவே போயிட்டு எடுத்துட்டோம். நாங்க 2 மாசம் டைம் கேட்டோம். எவ்வளவு நாள் கழிச்சு வந்து வண்டி எடுத்துக்கீங்கன்னு கேட்டாங்க. 2 மாசம் டைம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய்க்கு வண்டியை கொண்டு அடகு வச்சுட்டு 2 மாசம் டைம் கேட்டு வந்தோம். ஆனா மிஞ்சி போய் 20 நாள் மட்டுமே தான் வண்டி அடகுல. அந்த 20ஆவது நாள் நாங்க போயிட்டு வண்டி எடுத்தோம். அந்த 20 நாள் அந்த வண்டியை என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அவ்வளவும் பண்ணி அப்பதான் நாங்க யோசிச்சோம், இன்னும் 2 மாசம் ஆயிருந்தா வண்டி இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன மெயினா ரொம்ப வருத்தம் அப்படின்னா, வண்டியை அடகு வச்சிருந்தவங்க இந்த மாதிரி பண்ணிருந்தாங்க கூட ஓரளவுக்கு மனசை தேர்ந்திருக்கலாம். சரி நம்ம கஷ்டத்தை கொண்டு வச்சோம் அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஆகிருக்கலாம். ஆனா வேற யாரோ அந்த வண்டியை எடுத்து யூஸ் பண்ணி அந்த வண்டியை இப்படி அடின்னு அடிச்சு இந்த வண்டி இப்படி நாசம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த வண்டி வச்சவங்க மூலியமாவே எங்களுக்கு அது தெரியும் போதுதான் இன்னும் அசிங்கமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜென்மத்துக்குள்ளதான் நம்ம கூட சுத்திட்டு இருக்கோம். இவன் என்ன சொல்ல வந்துருப்பான் வடிவில், இது எதுக்குறா வெளியே சொல்லுமா தெரிஞ்சுன்னு மூட்டத்தை வாங்கி மடக்கு குடிச்சுப்பாங்களா அந்த மாதிரி ஒண்ணு ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் எங்களுக்கு பர்சனலா தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, அது எல்லாருக்கும் தோணுமான்னு தெரியல, எங்களுக்கு பர்சனலா தோணுது. இப்ப எங்ககிட்ட யாரோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா, இந்த பொருளை நீங்க வச்சுக்கோங்க, நான் கொஞ்ச நாள்ல மூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து என்கிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்து அந்த பொருளை 10 வருஷம் கழிச்சு இந்த பொருளை வாங்க வந்தா கூட எங்களுக்கு பயம் இருக்கும். ஐயோ இது வந்து ஊரா விட்டு பொருள், இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே சமயம் இது எதுனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா வந்து கேட்கறவங்க நம்மள்ட்ட பதில் கொஸ்டின் வைப்பாங்க. நல்லா தானே வண்டியை கொடுத்துட்டு போனேன், ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு கொஸ்டின் வைப்பாங்க. வண்டியே ஏதோ ஒரு பொருளோ நல்லா தானே கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வைப்பாங்கிற ஒரு பயம் எங்களுக்குள்ள இருக்கும். அதனாலவே ஒரு 3வது மனுஷங்களோட பொருள் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அது ரொம்ப எவ்வளவு பத்திரமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு பத்திரமா வச்சுப்போம். இப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் நம்ம அடகு வைக்கணும்னாலும் அவங்க அதை அப்படிதானே வச்சிருக்காங்க.
வச்சிருக்கணும் அப்படி, இது எங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் மட்டும்தான், எங்களுக்கு தோணுதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம். யார்கிட்ட கொண்டு அடகு வச்சோம் அப்படின்னா அவங்களுமே அதை அப்படிதானே வச்சிருக்கணும். இப்ப நான் நல்லா வண்டி எடுத்துட்டு போய் கொடுக்குறேன், அதை நீ உடச்சி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போய் கொடுக்குற அப்படின்னா அது யாரு பொறுப்பாவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அப்படிதான் இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் போச்சு. நீங்க அடகு வச்சுக்கமா அந்த வண்டி எடுத்து வந்து அந்த ஊர்லதான் ஃபோன் வாட்டர் வாஷா, அது என் ஃப்ரெண்டு வந்திருந்தான் வந்து என்னை கூட்டு போயிட்டு அந்த வண்டி அடகு வச்சதை எடுத்து வண்டி குளிக்க அதான் வாட்டர் வாஷ் பண்றாங்க. இவங்க அதை பண்றதுக்குள்ள அழுதுகிட்டே தான் இருந்தாங்க, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க. சரி நானும் அந்த அண்ணாவும் தான் சேர்ந்து சரி விடுங்க சரியாயிடும், வேற வண்டி கூட உங்களுக்கு வாங்கி தரேன் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசி இவங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து, அப்பவே நாங்க என்ன பண்ணோம், அன்னைக்கே போனோம், டக்குன்னு வண்டியை எடுத்த வேகத்துக்கு வீட்டுக்கு பண்ணோம், அப்படியே முடிச்சு எங்க கொண்டு என்ன கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் வண்டியை கொண்டு போய் அவங்கள்ட்ட. ஆனா என்ன தெரியுமா, அந்த வண்டியோட தான் ஃபர்ஸ்ட் நாங்க அந்த கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் அதோட அந்த கோயில் பக்கமே போகவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப வண்டி எடுத்ததுக்கு அப்புறமா தான் மறுபடியும் அந்த கோயிலுக்கே நாங்க போனோம். போயிட்டு அதே மாதிரி வண்டியும் வச்சுட்டு நாங்களும் பர்சனலா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறமேட்டுக்கா எனக்கு வீட்டுக்கு வந்தமே எனக்கு மனசாரல, வண்டியை சுத்தி சுத்தி பார்த்துட்டே நின்றுட்டே இருப்பேன், கிராச்சஸ் எல்லாம் பார்த்து அதை கஷ்டப்படுவேன், ஒடுக்காயிடுச்சு அதை பார்த்து கஷ்டப்படுவேன். அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, சரி விட்டுப்பா நான் புது வண்டி கூட உங்களுக்கு எடுத்துறப்பா, காயத்ரியால எதுவுமே முடியாது சீரியஸா, அவ சக்திக்கு அவளால என்ன பண்ண முடியும் அதான் பண்ணிட்டு தான் இருக்கா. அதை நான் அப்புறம் சொல்றேன், பண்ணிட்டு தான் இருக்கா. பட் ஆனா வந்து அவ சொல்றதுலாம் என்னன்னா, வீடு வாங்கினா கூட விட்டுப்பா வாங்கிடலாம் அப்படிதான் சொல்லுவான். வீடு வாங்குறது நான் எவ்வளவு பெரிய கனவா நினைப்பேன், ஒரே வார்த்தையிலே சரி விடுப்பா நம்ம வாங்கிடலாம்ப்பா நான் வாங்கி தரேன்ப்பா அப்படின்பா. சின்ன பர்ஃப்யூம் எனக்கு இதே இது இல்லை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஃபீல் பண்ணாதப்பா நான் இருக்கேன்ப்பா நான் வாங்கி தரேன்ப்பா. எங்களுக்கு லவ் இருக்குதோ இல்லையோ ஒரு பாண்ட் இருக்கும், ஒரு கனெக்ட் இருக்கும், ஒரு எப்படி சொல்றது, லவ்லாம் கூட எங்களுக்கு இன்னுமே நாங்க வந்து நான் உன்னை லவ் பண்றேன் ஐ லவ் யூ, நீ என்ன லவ் பண்ற ஐ லவ் யூ, இப்படிலாம் நாங்க பேசிக்கிட்டே இல்லை. சும்மா சொல்லுவாங்க லவ் யூ லவ் யூ லவ் யூ சும்மா உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர அது ரொம்ப அதுக்குள்ள போய் அப்படி இப்படி அப்படிலாம் கிடையாது. கவி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணது கூட அந்த நீங்க அந்த ஈசா கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸே பண்ணாங்க. அதுக்கு முன்னாலதான் கவி எனக்கு ஒண்ணுமே பண்ணது கிடையாது, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் கவி வேற எதுவுமே எனக்கு பண்ணவே இல்லை. இவங்க சொன்னாங்கல்ல அந்த என்னது ஒரு நைட்ல தான் நாங்க எங்களுக்கு நிறைய புரிதல் இருந்துச்சுன்னு. அப்ப பாத்தீங்கன்னா நாங்க என்னென்ன பண்ணோம்னா, எனக்கு தூக்கமே இல்லை, செம்ம டிப்ரெஷன். சரி வெளில போகணும்ட்டு பார்த்தா ஏதோ ஒரு ஏரியால கிட்டத்தட்ட 7 சாமி வந்து ஒன்னா, ஒரு சாமி ஒரு வாட்டி ஊர்வலம் வந்துட்டு 7வது நாளும் நம்ம அந்த 7 சாமி தொடர்ந்து வரும்னு சொல்லிட்டு பெருமாள், வள்ளி தெய்வான, முருகர் இருக்கு, என்னென்ன சாமி இருக்கோ எல்லாமே வந்துருச்சு. ஏதோ 2-3 லேடி சாமி, அம்மன், இன்னும் ஏதோ ஒரு 7 சாமிப்பா மொத்தம் அந்த சாமி ஊர்வலம் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க 3:30 மணிக்கு. ஆமா நான் வர வெளியே டீ குடிச்சேன், எனக்கு சுகருக்கா ரொம்ப என்னால முடியல. ஒரு 11 மணிக்கு அப்படிதான் கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல இருந்து வரேன், டீ வாங்கி குடிச்சிட்டு சரி போவாமேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து மண்டபம் இருந்துச்சு, அங்க டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் போய் வாங்கி சாப்பிட்டுருவேன். ஏன்னா நான் வந்து ஸ்விக்கி ஓட்டும் போது பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம்லாம் நான் வெளியில சாப்பாடே வாங்கி சாப்பிட மாட்டேன். ஏன்னா காலைல 6 மணிக்கு வந்துடுவேன், 3 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு போனோம், 2 வேளை நான் வெளியில தான் சாப்பிட்டாகணும். அப்ப வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆடி மாசம் ஃபெஸ்டிவல்ல மட்டும் ஒரு 11 மணி வரைக்கும் தாக்கு பிடிச்சு ஓட்டுனா 11 மணிக்கு மேல கூழ் ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க, தெரு சாப்பாடு போடுவாங்க அன்னதானம், நான் இவ்வளவு வாழ்ந்துருவேன். அப்ப வந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி போடுறாங்கல்ல, நான் அதெல்லாம் பூச்சி பார்க்காம போயிட்டு வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து அப்ப நாங்க ஒரு பிக்கு கூட எடுத்தோம், அந்த பிக்கு இருந்துச்சுன்னா மேபி நாங்க பின் பண்றோம். இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன் எனக்கு, இந்த ட்ரெஸ்ஸா, இந்த ட்ரெஸ் ஆமா இவங்களும் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, நானும் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். ஆனா இந்த கலர் ஷால் மட்டும் இல்ல, பிங்க் கலர் ஷால் போட்டிருப்பேன். பிக் பின் பண்ற பாருங்க, நான் நினைச்சே பாக்கல, இது கொஞ்சம் கோஇன்சிடென்ட் ஆகும்ட்டு. அன்னைக்கு நைட் எடுத்த பிக் தான் அது, அப்போ பின் பண்றோம் அதையும் பாருங்க. அப்ப வந்து என்னாச்சுன்னா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் எப்பவுமே என் வண்டியில அந்த முன்னாடி கால் வைக்கிறது ஒரு மேட்டு கொடுப்பாங்களா, அந்த மேட்டை போட்டு கீழே உட்காந்து தான் சாப்பிடுவேன் சுகிலாம் ஓட்டும் போது. அப்ப நான் கீழே மேட்டு போட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நியூஸ் பேப்பர் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கீழே போட்டு நான் உட்காந்துட்டு சாமி வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோடனே சாமி எல்லாம் ஒன் பை ஒன்னா போச்சு, லைனா போச்சு, பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம்.
பர்சனலா நாங்க நிறைய விஷயம் பேசிக்கிட்டோம். சரி, அவங்க அந்த லைஃப்ல இருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோமே கொஞ்சம் டிப்ரெஷனா தான் இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் மீடியா சைடு அது இதுன்னு அப்படி இப்படி போயிட்டு இருக்கோமோ, கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கோமோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் போது எங்க 2 பேருக்குள்ளுமே ஒரு நல்ல லவ் கிரியேட் ஆச்சு. அதை நானும் சொல்லிக்கல, அது அவங்களும் சொல்லிக்கல. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அது ஒரு மாதிரி ஒரு நல்ல விஷயமா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த நைட்ல இருந்துதான் கவிக்கு என் மேல கொஞ்சம் ஒரு படி அப்பதான் கவி மேல எடுத்து வைக்கிறாங்க என் மேல. அந்த அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டன் எல்லாமே முடிச்சு வீட்டுக்கும் வந்தாச்சு. எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. நாங்களும் இதுக்கடையில பிரச்சனை பூகம்பம் மாதிரி வெடிக்கும் போது ஸ்டேஷனுக்கும் போயிட்டு அந்த பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு 10-15 நாள் இடையில ஆச்சு. ஸ்டேஷனுக்கு மட்டுமே வச்சிருந்த காசு ஆல்ரெடி காசு எங்கிட்ட கிடையாது. ஸோ ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அங்க அமௌண்ட் கட்டினா மட்டுமே நம்மளால ஈஸியா மூவ் ஆன் ஆக முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மறுபடியும் நம்ம கஷ்டப்படணுமே அப்படின்னு மறுபடியும் நைட்டு பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு நைட்டு பகல்னு பார்க்காம பணம் எடுத்து வச்சிருப்போம். மறுநாள் காலையில அந்த காசை நான் தான் எடுத்து கொடுப்பேன். அப்படியே எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல கொடுப்பாங்க. திரும்ப மறுபடியும் நான் கஷ்டப்பட்டு எல்லா பொருளையும் எடுத்து சேர்த்து வைப்போம். மறுபடியும் மறுநாள் காலையில அந்த காசை அப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே ஸ்டேஷன்ல கொடுப்போம். நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நின்று எவ்வளவு வேலை பார்க்கறாங்க, அதெல்லாம் எதுவுமே நான் இது பண்ணவே மாட்டேன். கண்ணு எப்படி வலிக்கும் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். மூச்சு வேலை பார்க்கறாங்கன்னு நான் பாட்டுன்னு இவங்க கொடுப்பாங்க, எடுத்து போய் வைப்பேன். நான் ஏன்னா போனேன்னு சொன்னா செலவு காசு கேட்டனா 100-200 எது சேர்த்து வைப்பாங்க. அதுல இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க உண்டியில இருந்து. அப்புறமேட்டுக்கா நான் எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு தேவை ஹோட்டலுக்கு வாங்கி, ஏன்னா வந்து ஒரு கஷ்டப்படுற லைஃப்ல இருக்கிறோம் அப்படின்றத எனக்கு காட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு சில விஷயம் எனக்காக பண்ணாங்க. இவங்க ஏன் நம்மளுக்கு பண்ணணும்? ஏதோ ஒன்று ஆகி யாரோ நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பழக்கத்தை நினைச்சு பார்க்காத ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ எதுவுமே நினைக்காம இந்த பிள்ளை எங்க இருந்து வந்துச்சு, இது ஏன் நம்ம வந்து இது கஷ்டத்துக்கு வந்துட்டு நம்மள ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் இவன் மேல ஒரு மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. அப்பவுமே வந்து நான் என்ன சொன்னேன்னா, நீங்க இருக்கிற வரைக்கும் இருங்க, நானுமே ஒரு லெவலுக்கு ஆயிட்டேன், நீங்களுமே உங்களுக்குமே ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் கிடைக்குது, இல்லை எப்படி இருக்கீங்களோ அப்ப நீங்க உங்க லைஃப் பார்த்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். அப்போ என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்தாங்க. அப்ப என்னாச்சுன்னா ரொம்ப அழுதுட்டாங்க. இவங்க என்கிட்ட கூட சொல்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட தான் ரொம்ப அழுதுட்டாங்க. என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் இவங்க விட்டு போறதுக்காக நான் இவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு. என்ன கைஸ் சொல்லியிருந்தீங்க அன்னைக்கு? என்னதுப்பா? அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்களா உங்ககிட்ட? இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனாவே இருந்துட்டு இருந்தாங்களா. என்ன வந்து சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா மீடியா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி இருந்து 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கும். ஆனா எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்காது. என்னன்னா என்ன சாப்பிட்றோம் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கவிக்கு நான் பண்றது பேசுறது இதெல்லாமே நான் ஏன் கவி அதுக்காக மட்டுமே அவங்க நினைச்சு அதை கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் என்னால எவ்வளவு முடிஞ்ச எஃபர்ட் அவங்களுக்கு நான் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணேனோ அதை தாண்டி இப்போ கவி மூலியமா எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ கவியே என்னை விட்டு எனக்கு வானா நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு கவியே என்கிட்ட சொன்னாலும் நான் நின்று கேட்பேன், நீ என்னை விட்டு போக கூடாது, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சட்டையை பிடிச்சு நிக்க வச்சு நான் கேள்வி கேட்பேன். அந்த அளவுக்கு கவி எனக்கு அப்படியே டோட்டலா மாத்தி எனக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் அன்னைக்கு நான் பண்ண அந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். என்னால செய்ய முடியுதோ முடியலையோ நீ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். நிறைய பேர் முடியலையோ இவங்க தெரிஞ்சவங்கிட்டயுமே எனக்கு காசு வாங்கி கொடுத்தாங்க நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. வண்டி வந்த பிறகு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம். உண்மையுமே அந்த கோயில் கொஞ்சம் சக்தி வாய்ந்த கோயில் தான், ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அங்கதான் எங்களுக்குள்ள ஒரு சத்திய சோதனைன்னு சொல்லுவாங்க. அந்த சோதனையும் எங்களுக்கு அங்கேதான் அந்த கடவுள் எது காட்டினார்னா, நாங்க எப்பவுமே அந்த கோயில்ல போயிட்டு சந்தோஷமா மட்டும்தான் போயிருக்கோம். எத்தனையோ வாட்டி கஷ்டத்துல போனாலும் அந்த கோயிலுள்ள போய் சந்தோஷமா உட்காந்து பேசிருக்கோம். உங்களுக்கு நான் சந்தோஷத்தையும் காசையும் பொருளையும் பணத்தையும் கொடுத்து நான் உங்களை வர வைக்கிறேன், அந்த கோயிலுக்கு எப்படி இருக்கிறீங்கன்னே அங்க ஒரு சண்டை வந்துருச்சு எங்களுக்குள்ள. சண்டை வந்து பயங்கரமா நான் டென்ஷனா ஆயிட்டேன் மேல. அப்பதான் நான் அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன். ரீசெண்ட் டைம்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, காயுக்கு எனக்கு பிரேக்கப் அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ நான் அழுது போட்டது அன்னைக்கு முன்னாடி நாள் நடந்த பிரச்சனை என்னன்னா, ஆனா என் மேல மிஸ்டேக் இல்லை, இவன் மேல மட்டும்தான் மிஸ்டேக். இவங்க மேல கேரிங் கட்ட ஆரம்பிச்சது இவங்க என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கேரே பண்ணாத வரைக்கும் என் மேல கேரே தான் இருந்தான். அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சேர்ந்து சரி போ, நானும் எவ்வளவு கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், இவ்வளவு நீ பாத்துக்கிற, மேபி நீ லைஃப் லாங் இருந்தாலும் இரு, இல்லாட்டியும் போய்க்கோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். சொன்ன உடனே எனக்கு என்னாச்சுன்னா, இல்ல இவங்க கூட தான் நான் இருப்பேன், ஏன்னா மீடியாவில் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. அதை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் நல்லா கிரியேட் ஆயிடுச்சு.
இல்ல ஐயோ சின்ன சின்ன விஷயம் தான் ஷேர் பண்ணிப்போம். வண்டி இல்லாத டைம்லலாம் இங்க இருந்து ஆட்டோலயே போகலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோலயே கிளம்பி போனோம். திருப்பதி போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி நாங்க இங்க வந்து எதெல்லாம் நாங்க மறந்து நாங்க எங்க லைஃப் வாழணும் அப்படின்னா, ஒரு சில விஷயத்த நான் என் லைஃப்ல இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்ல இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயத்த நாங்க மறந்தா மட்டுமே தான் நாங்க எங்களால வாழ முடியும் அப்படின்னு நினைச்சோம். எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் நாங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே அப்படின்னு அமௌண்ட் சேர்க்க ஆரம்பிச்சோம். அமௌண்ட் சேர்த்து அந்த அமௌண்ட்டை வச்சு நாங்க எங்கெல்லாம் போகணும்னு நினைச்சோமோ அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இப்போ எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்ல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க எங்க வேலையை நாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்க உண்மையாவே 2 பேருமே சரி உண்மையாவே லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பண்ணிட்டு தானே இருக்கீங்க? பண்ணலையா? உன ஓச்சா சரியில்ல. என் காதல் ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்னைக்கும். என்னது? எனக்கு குழந்தை. எனக்கு குழந்தை அடாப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு ஃபியூச்சர்ல ஒரு குழந்தை வரணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. கவலைப்படாதீங்க, அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துரும். ஸோ எனக்கு சீரியஸாகவே ஐயோ கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் அதெல்லாம் ஆசை இல்லை. காய்காக சின்னதா ஒரு வீடு, ஒரு குழந்தை, நான் இல்லைனாலும் காய் கூட சப்போர்ட்டா ஒரு பாப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாப்பா, அவ்வளவுதான். இது மட்டும் தான் நான் 2 விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஆனா உண்மையுமே சொல்றேன், எல்லாருக்குமே வந்து நினைப்பீங்க ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, ஒரு லைஃப்ல கமிட் ஆயிட்டீங்கன்னா அது சில விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை விட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. அதை இருத்தி பிடிச்சி வச்சுட்டு அது கூடவே சுத்திட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது பாட்டுல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நீங்க போயிட்டு மூவ் ஆன ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். இல்ல அதை நான் இழுத்து பிடிச்சினே தான் நானும் கூட சுத்திட்டே இருப்பேன் அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல உங்க கையை அறுத்துரும் அந்த கயிறு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு தோணுது. எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கும். ஆனா என்னோட சுச்சுவேஷன் வந்து நான் இப்படி போகணும் அப்படின்னு இருந்ததுனால மட்டுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நானும் போய் அதுல இருந்து இருக்க முடியாம திரும்ப அதுல இருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் எனக்கு எப்படி பிடிச்சிச்சு அது மாதிரிதான் நானுமே இருந்தேன். அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் இவங்களை பார்த்து இப்படி இருக்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் பிரைடுக்கு போனேன். பிரைட்ல போய் பார்த்தேன் நானே. எனக்கு அது வரைக்குமே இப்படிலாம் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும். ஆனா என்ன அப்படின்னா ஒரு சில 2 பேரை தான் பார்த்துருக்கேன். ஏஜ்டு பர்சன்லாம் வந்து கரெக்டா அதே புன்னமலையில இந்த மாதிரி ஸ்டேஷன்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு. நாங்களும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர சுச்சுவேஷன். அப்ப ஸ்டேஷன்ல போயிட்டு பிரச்சனை போயிட்டு ரிட்டன் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி வெளியே வந்தோம். வெளியே வரும்போது ஒரு ஏஜ்டு பர்சன், அவங்களுமே ஆக்சுவலா லெஸ்பியன் தான். ஆனா அவங்களுக்கு அந்த லேடிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி வயசுக்கு வந்து பொண்ணு பசங்க அப்படிலாம் இருக்காங்க. இன்னொருத்தவங்களுக்கு அதே மாதிரி மேரேஜ் ஆகி அவங்களுக்கு பொண்ணு பையனா இருந்து அவங்களுக்கு அது கல்யாணம் ஆகி அப்படி ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒருத்தவங்க பேரமேத்தி எடுத்துட்டாங்க, இன்னொருத்தவங்க பொண்ணுங்களை கட்டி கொடுக்க போறாங்க. அந்த மாதிரிதான் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அது பிடிக்குது. ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக அது எல்லாத்தையும் மறைச்சு அவங்க அப்படி இருக்காங்க. ஆனா நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறீங்க. நீங்க வந்து பசங்க கூட தானே இருந்தீங்க, பொண்ணு கூட எப்படி இருக்கீங்க சொல்லலாமே அப்பதான் சரி நினைக்கிறீங்க. முட்டாள், மோசமான முட்டாள்னா அது நீங்க மட்டும்தான். ஏன்னா ஒருத்தவங்க அப்படி ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா அவங்க அதையும் தாண்டி அவங்க ஒரு பொண்ணு அப்படிங்கும் போது எப்படி வெளியே சொல்றது அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளன்னு போனதுக்கு அப்புறம் சுத்தமா அவங்களால அவாய்ட் பண்ணவே முடியல. நான் பிரைட் போனேன். பிரைட்ல போய் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரைட்ல நான் பார்த்த எல்லா ஆட்களுமே எப்படி அப்படின்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க, ஒரு குழந்தை இருக்கிறவங்க, அப்படியே தான் எல்லாமே நான் பார்த்தேன். அதை தாண்டி மேரேஜ் ஆகி குழந்தை இல்லாம டிவோர்ஸ் ஆனவங்க, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இல்லாம இறந்து போனவங்க எல்லாம் இந்த மாதிரி இப்படிலாம் நிறைய விஷயம் பார்த்தேன். அப்பதான் நமக்கே தெரியுது ஆல்ரெடி நான் மட்டும்தான் இப்படி, நீ ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நீ பசங்க கூட இருந்திருக்கியே, இப்ப எப்படி நீ பொண்ணு கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வைக்கும் போது இந்த மாதிரிலாம் கேட்பாங்களோ, ஆனா நம்ம இப்படிதானே அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க எப்படி கன்வே பண்றது அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தப்போ இந்த பிரைடுங்கிற ஒரு விஷயம் வந்து டோட்டலா மாத்துச்சு என்ன. நான் நிறைய பீப்புளை பார்த்தேன், இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு நிறைய பீப்புளை பார்த்தேன். ஸோ யாரும் அந்த மாதிரி நினைக்காதீங்க, இந்த மாதிரி எப்படி அப்படின்னு. அவங்களோட விருப்பம், அது அவங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களோட விஷயம். சில காரணத்தினால மட்டுமே அவங்களால வர முடியாம வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள அவங்க வாழ வேண்டிய சுச்சுவேஷன் வருது. வாழ வைக்க தள்ளுறீங்க நீங்க. சமுதாயம் என்ன பிடிக்குதோ அது தப்புன்னு சொல்லி அவங்கள ஒரு வாழ்க்கையை திணிக்கிறீங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, காக்கா வந்து ரக்கா வர வரைக்கும் தான் அவங்க அம்மாவோட அரவணைப்புல இருக்கும், ரக்கா வந்துச்சுன்னா பறந்து வேலையை பார்த்துப்போம். அந்த மாதிரி அவங்க எவ்வளவு பலவீனமா இருக்க முடியுமோ அவ்வளவு பலவீனப்படுத்தி ஒரு லைஃப்ல தள்ளுறீங்க. ஆனா அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லைஃப்ல இல்லாம வெளிலதான் வராங்க. நீ என்னதான் புடிச்சு என்கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் சார் கூட சொன்னாரு, ஐயோ பையனையும் பொண்ணையும் கூட பிரிச்சிடலாம்,
டிவோர்ஸ்ல கூட இன்னொரு பையன் கூட சேர்த்து வச்சிடலாம். ஆனா அந்த லெஸ்பியன்ஸை மட்டும் நீங்க தான் இந்த இது என்னது ஏதோ டிரான்ஸ்பர் மாதிரி உங்களை நல்லா கை வச்சு அப்படியே அச்சுக்கிறீங்க நீங்க அப்படின்னு காயத்ரிகிட்ட. அவரு கிட்டத்தட்ட 20-30 பீப்புளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து லெஸ்பியனை சேர்த்து வச்சிருக்காரு. நிறைய பேர் மறைமுகமா இருக்காங்க கண்ணுங்களா. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க தெரியும் ஆட்டம் என்ன ஆட்டம் ஆட போறீங்கன்னு. பிரைடுக்கு முன்னாடி சில பார்ட்டி அப்ப அது ஆமா பிரைடுக்கு முன்னாடி பார்ட்டின்னு வச்சிருந்தாங்க. நீங்களுமே எங்களோட பிரைட் வீடியோல பாத்துருப்பீங்க. அந்த பார்ட்டிக்கு நாங்க போயிருந்தோம். போயிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா பேர் என்னதுப்பா? ஜெயா மேடமா? ஜெயா அம்மா தான். நான் அவங்கள போய் பார்த்தோம். எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்தது. ஏன்னா எனக்கு அது புதுசு. ஆனா யார்ட்டையும் நான் போய் பேசுறேன். பட் அமைதியா தான் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க போய் வாலண்டரியா எல்லாத்தையும் பேசினாங்க. அவங்களும் வந்து இவங்கள்ட்ட பேசினாங்க. அப்படியே கொஞ்சம் கடைசி நிமிஷம் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி அம்மா அங்க வந்துட்டு இருந்தாங்க. போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நாங்க போறதுக்குள்ளேயே அவங்க எங்களை பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எங்களை பேசி இன்னொருத்தங்க அந்த மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஆள் போல அசிஸ்டன்ட் மாதிரி போல அவங்கள கூப்பிட்டு அவங்கள நிக்க வச்சு கவியை பார்த்து சொன்னாங்க, லெஸ்பியன்லயே நம்ம கம்யூனிட்டில இருக்கிற வெளியில நான் லெஸ்பியன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்த ஒரே ஒரு ஆளு கவி மட்டும்தான். சரி இவளோட மெம்பர்ஷிப் ஆல்ரெடி இருக்குது இவளுக்கு. அவளை வந்து நாளைக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லுப்பா, அவளோட நம்பர் வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொன்னாங்க. அது ஆக்சுவலா இவங்களுக்கு ப்ரௌடா இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. கூட இருந்த எனக்கு அது ப்ரௌடா இருந்துச்சு. ஏன்னா நிறைய லெஸ்பியன்ஸ் இருக்காங்க. நான் இல்லைன்னு நான் சொல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் லெஸ்பியன் சொல்லி யாரும் என்ன வெளியே வரல. இந்த கம்யூனிட்டில மட்டும்தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி நாங்க டிரான்ஸ்மென் டிரான்ஸ் உமன் அதுக்கப்புறம் கே அதுக்கப்புறம் பைசெக்சுவல் அப்படி இப்படி நிறைய விஷயம் அந்த மாதிரி ஆட்களை பார்த்தேன். லெஸ்பியன் சொல்லி அந்த இதுலயே நாங்க போன பார்ட்டியார்லயே இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அது வந்து அவ்வளவு பெரிய அம்மா வாயில இருந்து அதை நமக்கு கேட்கும் போது பர்சனலா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கவியை நினைக்கும் போது. அப்ப கவிக்கு பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி பட்டர்ஃபிளை எல்லாம் வளர்க்குற மாதிரி ஃபீல் ஆகி இருந்துச்சு. அங்க சில கேங் எல்லாமே நான் பார்த்தேன். எனக்கு அது சுத்தமா உடன்பாடே இல்லை. அவங்கள பத்தி பேசுறது கூட எனக்கு உடன்பாடே இல்லை. ஏன்னா அவங்க அப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க கவிய. நிச்சயமா சொல்றேன், கண்டிப்பா அவங்களுக்கு மத்தியில கவி நல்லா இருப்பாங்க. அவங்கள தாண்டி நீங்க நல்லாதான் இருக்கும். அவங்களுக்கு மத்தியில கவி நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட பெரிய ஆசையே. ஏன்னா ஒரு விஷயம் வச்சிருக்கும் போது அவங்களுக்கு அது நல்லதா தெரியுது. அந்த விஷயம் அவங்கள்ட்ட இல்லாத போது அவங்களுக்கு கெட்டதா தெரியுது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அவங்கள்ட்ட எது இருந்தாலும் எது இல்லைனாலும் அது அவங்க கூட நிக்கணும். அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இருக்கும் போது நீ கூட இருக்கிறதும் இல்லாத போது நீ பிச்சுட்டு போறதும் அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஆக்சுவலா கவி ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு மெயின் ரீசன் இதுவா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் கண்டிப்பா நான் அவங்களுக்குலாம் மத்தியில ஒரு சில ஆட்கள் எல்லாமே இருக்காங்க. இதுங்க நல்லா இருக்காதுங்க, இதுங்க இப்படிதான், இது சீக்கிரம் பிரிஞ்சிரும், இதுங்க என்னென்னவோ பண்ணுவோம். நிறைய பேர் நிறைய விஷயம் எங்க காதுபடையும் சரி உங்களுக்கு பின்னாடியும் சரி நிறைய பேர் பேசுறாங்க. அவங்க சொல்ற ஒரே பதில், வெயிட் பண்ணி பொறுமையா நீங்களே எல்லா விஷயத்தையும் பார்ப்பீங்க. நிறைய விஷயம் போக போக தெரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு திட்டுற அதே வாய் நாளைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளரணும் அப்படிங்கறதுதான் எங்களோட பெரிய ஆசையே. சரி கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நிச்சயமா நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். என்ன சாமி? கண்டிப்பா மட்டும் நான் ப்ரேயர் பண்றேனோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு காயத்ரிக்காகவே கடவுள் சில விஷயத்த எங்களுக்காக கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ லைஃப்ல பார்த்தது என்னோட பல மடங்கு கஷ்டம். ஸோ நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வேற விதத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். அவ ரொம்ப வேற விதத்துல எந்த விதத்துல கஷ்டப்படக்கூடாதோ அந்த விதத்துல கஷ்டப்பட்டிருக்கா. நிறைய பேர் வந்து சில விஷயம் எது வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்கள் வந்து பேசுறோமோ அதையே திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்க. அது சுத்தமான நான்சென்ஸான விஷயமா இருக்குது. ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு பாசிட்டிவா கொடுக்குறீங்க. ஒரு சில பேர் மட்டும் அதை வந்து நாசுக்கா குத்துறா மாதிரி பேசிட்டு போறீங்க. அது எந்த விஷயத்த ரிப்பீட்டடா காயத்ரி கேட்டுட்டு இருக்கேன்றது தெரியும். புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற ஜென்மமா இருந்தா பேசினா போதும் என்கிட்ட. இந்த புரிஞ்சும் புரியாத மாதிரி இந்த அதான் சொல்லுவாங்க வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இதெல்லாம் தேவையில்ல. அவாய்ட் பண்ணிக்கோ. பிடிச்சா பாரு, வீடியோ பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு 1000 வீடியோ இருக்குது போயிட்டு பாரு. நீ ஃபுல்லா நீ இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நீ படுக்கையிலே இருந்து வீடியோஸ் பார்த்தனா கூட புதுசா வந்துட்டே தான் இருக்கும். அவ்வளவு புதுசாலாம் நிறைய விஷயம் இருக்குது. அதை போய் பாத்துங்க. பிடிக்காத விஷயத்த ஃபர்ஸ்ட் பாக்காதீங்க. நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன். ரோஷினி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எங்களோட எல்லா வீடியோவுக்குமே வெறும் பேட் கமெண்ட் தான். எவ்வளோ எங்களை மனதளவுல எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க அந்த ரோஷினி அப்படிங்கிறவங்க. அவங்க ஆனா ஆக்சுவலா அவங்க என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்க. நான் இன்னைக்கு காலையில சும்மா போய் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஃபாலோ வந்துச்சு எங்களுக்கு. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க யூடியூப்ல. அதை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நேற்று நைட்டு நாங்க கேக் ஷாப் போயினப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை
பார்த்தோம். அவங்க எங்களை பார்த்து பேசிட்டு ஐடி சொல்லு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐடி கேட்டாங்க. அதனால அந்த அண்ணா வாங்கினாங்க. அந்த அண்ணா சப்ஸ்கிரைபர் பண்ணாங்க. அந்த அண்ணாவோட போட்டோ எனக்கு மேல காமிச்சிச்சு. சரி அவங்கள பார்க்கலாமே தான் இன்னைக்கு காலையில நான் அதை போய் பார்க்கலாமே நம்மளோட யூடியூப் சேனல்ல போயிட்டு நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள போய் லிஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரோஷினி வந்துச்சு. அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இந்த அந்த பொண்ணாச்சு. உங்களுக்கு எங்களை பிடிக்கல, எங்களை பாக்குறதோ நாங்க பேசுறதோ நாங்க பண்றதோ எந்த விஷயமும் உங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் எதுக்காக நீங்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும்? எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்க போடுற வீடியோஸ்க்கு எல்லாம் எங்க கூட சப்போர்ட் பண்றவங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அதை பார்த்துட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்றது அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தான் நான் கேக்குறேன். வீட்டு பொம்பளை பிள்ளையானா கை பிடிச்சி ஏத்துமா, இல்ல வேற எதாவது உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து தப்பா டீஸ் பண்ணனா, இல்ல உங்க அம்மா கிட்ட வந்து தப்பா டீஸ் பண்ணா, உங்ககிட்ட தப்பா டீஸ் பண்ணனா, இல்ல நான் வந்து யாரையாச்சும் வீடியோ வேற மாதிரி வச்சு உனக்கு இங்க போட்டுட்டு இருக்கனா, உனக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. நீ ஒரு நல்ல டாக்டர் போயிட்டு ஃபர்ஸ்ட் பாரு. இந்த ரோஷினி மாதிரி நிறைய ரோஷினி இருக்கீங்க, நிறைய பேர் மாத்தி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கீங்க. லிஸ்ட் போனா அது போய்கிட்டே இருக்கும். சரி ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கு தேவை சரி ஓகே ரோஷினி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கியா, உன்னால எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டு போயிடுவோமே தவிர இதை பெருசா நாங்க எடுத்துக்க மாட்டோம். இன்னொரு முக்கியமா மெயினான விஷயம் சொல்ல நினைச்சது என்னன்னா, இப்போ நாங்க வந்து ஒரு 6-7 வருஷம் லவ் பண்ணிருக்கோம், இல்ல 2-3 வருஷம் லவ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க லவ் பண்ணிட்டு திரும்ப நாங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தனியா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த எங்களால கொண்டுட்டு போய் உங்கள்கிட்ட சேர்க்க முடியும். நாங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இதெல்லாம் பண்ணி இவ்வளவு ஸ்டெப்ஸ பேஸ் பண்ணி லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆக்சுவலா நாங்க அப்படி கிடையாது. ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை மூலியமா தான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்டேஷன்ல நாங்க அப்படி எழுதி கொடுக்கல அப்படின்னா என்ன பிரச்சனை கொண்டோம் என்ன நடந்துச்சுன்னு இன்ச்சு பை இன்ச்சா எல்லாத்தையுமே நாங்க சொல்லியிருக்கோம். சொல்லக்கூடாதுங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டுமே அதை ஸ்கிப் பண்ணிட்டு பாதி பாதியா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அதுல சில பேர் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேபி புரியாதவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நாங்க ரொம்ப வருஷம் லவ் பண்ணதும் கிடையாது. நாங்க சேர்ந்து இருந்தே கிட்டத்தட்ட 3 மாசமோ 4 மாசமோ என்னமோ தான் ஆகுது. நாங்க சேர்ந்து இருந்தே இந்த மாசத்துக்குள்ள நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்கோம். ஏன் இவ்வளவு ஷார்ட்டா இருக்கு, சில விஷயம் புரியல அப்படின்லாம் சொல்லி யாரும் எதிர்பார்க்காதீங்க. மெயின் ரீசன் இதுதான். சில விஷயத்த எங்களால சொல்ல முடியல. அந்த சில விஷயத்த நான் ஒயிட் ஹார்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்திருந்தவங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியா கன்வே ஆயிருக்கும். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. அவ்வளவுதானப்பா, அவ்வளவுதான் மெயின் ரீசன். எல்லாருமே சொல்றீங்க இப்ப வந்து இது எத்தனை நாளைக்குன்னு பாக்குறோம், இது எவ்வளவு நாள் போகுதுன்னு பாக்குறோம். ஒரு நாள் கூட தான் இருக்கட்டும், என்ன வந்துச்சு உனக்கு என்னமா பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது நான் எத்தனை நாள் இருக்கணும், நான் எப்படி இருக்கணும்ன்றத இது என் லைஃப் நான் தான் டிசைட் பண்ணுவோம். இப்பதான் சொன்னா உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலாம் போயிட்டே 1000 வீடியோ இருக்கணும். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்றது, ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் வாழ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அப்படியே வாழன்னு சொல்லி பழகுங்க, புரியுதா? நீ எப்படா வாழ்ன்னு கேட்டு இருக்காது. அவன் கஷ்டம், அவன் சம்பாதிக்கிறான், அவன் வந்து என்ன வேணாலும் அவன் தான் ஃபேஸ் பண்றான், அவன் சாப்பிடுறான். நீங்க வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் பண்றதை நிறுத்தினாலே போதும், அவங்க பாட்டுல உங்களை தாண்டி வளர்ந்துட்டு போவாங்க. நீங்க கை கொடுத்து தூக்கி எல்லாம் விட வேண்டாம், ஓகேவா? நீங்க பலி விட்டாலே போதும், நாங்களே வந்துருவோம் அப்படிங்கறதுதான் எங்களோட விருப்பம். கமெண்ட் பண்ணுங்க, ஆனா பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. அது அவங்களுக்கு போய் ஹர்ட் ஆகுதா, ஏன்னா அவங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, நம்ம இப்படி சொல்றதுனால அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கறதுதான் பர்சனலா என்னோட ஒப்பீனியனே அதுதான். சோ பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. அப்படி இல்ல, இந்த உலகத்துல நம்ம எந்த விஷயம் சொன்னாலும் இப்ப விஜய் அஜித் எல்லாம் எடுத்துக்கலாம், எவ்வளவு பெரிய எல்லாருக்குமே அவங்களே வந்து அந்த விஷயத்த பேசிட்டு தான் இருக்கானுங்க. நீங்க பேசுறதுனால நாங்க வளர்றோம், நீங்க பேசுங்க நாங்க கேட்கறோம், அவ்வளவுதான். நீ பேசுறதே நாங்க கத்தினே இரு. நீ எனக்கு எந்த அளவுக்கு நீ என்னை வந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு கடவுளை எங்களை நல்லாவே வச்சிருப்பாரு. நான் இதை வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேனா இல்லையா பார்த்துருக்கேன், எனக்கே தெரியல. பட் ஆனா நான் இப்ப ரியாலிட்டியா சொல்றது என்னன்னா, எனக்கும் காய்க்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. ஏன்னா நாங்க வந்து பார்த்து பேசி பழகி சுத்தி வருஷ கணக்கா பேசி லவ் பண்ண கப்பிள்ஸ் கிடையாது, ஓகேங்களா? நான் அவங்களை இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் எங்களுக்குள்ள புரிதல் இருக்கு. அதனால எங்களுக்குள்ள நிறைய விஷயம், எனக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு தெரியாது, நான் கோவம் வந்தா அவங்களுக்கு அனுசரிச்சு போகணும்னு தெரியாது, அவங்க கோவம் வந்தா நான் எப்படி போகணும்னு தெரியாது. அதெல்லாம் இதுக்கு மேலதான் தெரிஞ்சு நாங்க ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நடுவில் சண்டைலாம் வருதான், பெரிய அளவுக்கு மண்டை கிழிற அளவுக்கு அடிச்சுன்னு சண்டை தான் வரும். பட் அதெல்லாம் எங்களுக்கு கடந்து போயிடுச்சு, முடிஞ்சு.
எனக்கே தெரியல இது ஏன் இப்ப ரீசெண்ட் டைம்ல எங்களுக்கு தான் சண்டையே வர்றது இல்லை. வந்தாலே பெரிய சுத்தி நானே போட்டுக்கிறேன். ஏன்னா எங்களுக்குள்ள ஈஸியா சொல்லிட்டு சண்டை வரது இல்லைன்னு. ஆனா சண்டை வந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோ பெரிய சண்டையா வரும். எங்களோட சண்டை மட்டுமே தான் கேட்கும். நாங்க சிரிச்சு சந்தோஷமா இருந்த நாட்கள் இந்த வீட்டுல கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது. இந்த வீட்டுல எந்த செலவு தட்டி இங்க நடக்குது அப்படின்னு கேட்டா இதுங்கிட்ட அடிச்சிட்டு இருக்குது. இதைத்தான் சொல்லுங்களே தவிர வேற எதுவுமே சொல்லாது. எங்களுக்கு ஆக்சுவலா இப்பதான் புதுதிலே ஸ்டார்ட் ஆயிருக்கு. கவி யாரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். காயத்ரி யாரு அப்படிங்கறத கவி புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்ல போனா லவ்வே எங்களுக்குள்ள இப்பதான் வருது அப்படிங்கறதே சொல்லிக்கலாம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல கேக்குறீங்களா, இதை விட லவ் ஸ்டோரி சூப்பரா சொல்றோம். ஏன்னா இத்தனை வருஷம் நாங்க சர்வே பண்ணிட்டோம், இத்தனை வருஷத்துல எங்களுக்கு இவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஸ்டோரியா நாங்க எடுத்து போடுறோம். இப்போ இந்த 4 மாசத்துல நாங்க சேர்ந்து இருந்து பேசின விஷயத்த மட்டுமே தான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணியிருக்கோம். இந்த 4 மாசத்துல 400 வாட்டி சண்டை போட்டு யாருன்னா ஒருத்தவங்க வீட்டை விட்டு வெளில போனதுதான் மிச்சம். ஆனா நான் வந்து அடிக்கடி சண்டை போட்டு நான் எந்த வெளியே போயிடுவேன். நானே வீட்டுல இருக்க மாட்டேன், சண்டை போட்டு போயிடுவேன். கவி என்ன தெரியுமா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கவிக்கு எனக்கு சண்டை வரும். பெரிய துறை வருவாரு, சட்டையை போடுவாரு, வாட்ச் எடுத்துக்க. சண்டை போற நீ எதுக்கு வாட்ச் எடுத்து கட்டுற, எதுக்கு சென்ட் அடிச்சுக்கிற, சண்டை தானே போட்டுருக்கிற. வாட்ச் எடுத்து கட்டிக்கிறது, சென்ட் அடிச்சுக்கிறது, கம்முன்னு வண்டி சைடு எடுத்துக்கிட்டு கண்ணாடி எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறது. டீ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையா ஜூஸ் கீஸ் எல்லாம் குடிச்சிட்டு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தர பொறுமையா வருவாரு. நான் என்ன பண்ணுவேன், மூளையில பத்துக்குன்னு அழுதுக்குன்னு இப்படியேதான் உட்காந்துருப்பேன். அதை அழுது கொஞ்சம் டிப்ரெஷன் ஆனதுக்கு அப்புறம் போன் எடுத்து எதுனா ரீல்ஸ் பார்த்துட்டு ஏது பண்ணுவேன். தலைவர் பொறுமையா வருவாரு, வந்த சண்டையை அப்படியே சமாதானம் போயிடுவாரு. இப்படிதான் போகும் சண்டை. எனக்கு நான் சண்டை சமாதானம் ஆகாம நான் கொஞ்சம் முறுக்கிட்டு இருந்தாலும் நான் ஏந்து வெளியே போன வச்சுக்கோங்களேன். ஏன் போற, எதுக்கு போற, நீ யாரும் போக கூடாது, யார்கிட்ட நீ போவ அப்படின்னு அந்த கதவு கிட்ட அங்கேயே என்ன பிளாக்கே. நீ பிரச்சனை சண்டை நடக்குது, ஏந்து வெளியே போய் டீ குடிச்சிட்டு வர. அந்த மாதிரி எனக்கு டென்ஷனா இருக்கு வீட்டுக்குள்ள இருந்தா தேவையில்லா பிரச்சனை உனக்கு எனக்கு வந்துருக்கு. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கூட நான் வெளியே போயிட்டு வரேன்னா என்ன அனுப்ப மாட்டாங்க. லாஸ்ட் டைம் அதையும் மீறி நான் வெளியே போனேன். வெளில போயிட்டு டீ கடையில போய் நான் உட்காந்துருந்தேன். வீட்டு பக்கத்துலயே தான் இருக்குது. நான் போய் உட்காந்துருந்தேன். எனக்கு அங்க டீயே குடிக்க தோணல. ஒரு லெமன் ஜூஸ் ஆர்டர் போட்டேன், வந்துச்சு. லெமன் ஜூஸ் ஆர்டர் போட்டு நான் அப்படியே டேபிள் மேலே தான் இருக்குது. அந்த டேபிள் மேல அப்படியே வச்சுட்டு பில் மட்டும் பே பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவங்க இல்லாம அந்த டீ கடையில போய் உட்காந்து நான் எனக்கு குடிக்க எனக்கு தோணல அப்படின்ட்டு. ஆனா துரை போனார்னா நல்லா போய் மூச்சு முட்டை சாப்பிட்டு திருப்தியா வருவாரு. நான் போனா ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணுவேன், நல்லா குடிப்பேன். குடிச்சிட்டு நான் பாட்டுன்னு வந்துடுவேன். வாட்டர் மிலானு அப்படி இல்லைன்னா பட்டர், இது 2 தான் சாப்பிட்டு வந்துடுவேன். ஏன் நம்மளாலாம் எனக்கு ஏற்கனவே சுகர் இருக்கா, நம்மளாலாம் முடியாது. வித்தவுட் சுகர் தான் போட்டு குடிச்சிடுவேன். அவனுங்க அப்பயே லைட்டாக சுகர் போடுறானா போட்டு தூக்கிடுவானுங்க. பட்டர்லாம் ரொம்ப கஷ்டம். ஐயோ இது ரொம்ப கான்செப்டை தாண்டி ரொம்ப போயிட்டு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைலாம் வரும். இப்போ ரீசெண்ட் டைம்ல பெரிய சண்டை வந்து நான் வீடியோவுமே டெலிட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. அதை ரெகனைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே சொல்ற நாய் சொல்லிட்டே இரு. எங்களுக்காக இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களோட சப்போர்ட்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. இதை பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த நர்மதா சங்கர், அதுக்கப்புறம் இப்ப காவியான்னு ஒருத்தவங்க, சுமதி அக்கா, ஷாலினி, நாரா அக்கா, இவங்க எல்லாம் இப்ப எங்கள்கிட்ட லைவ்ல வரது இல்ல. ஆனா இருந்தாலும் இவங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான். ரீசெண்ட் டேஸா லைவ்ல வரவங்க ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நர்மதா சங்கர், காவியா, பிரீத்தி, அப்புறம் ஷாலினி, அதுக்கப்புறம் இந்த பாப்பா ஒண்ணு அதுக்கப்புறம் பப்ளு அண்ணா, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ராஜேஸ்வரி அக்கா, அது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். சில பேரை விட்டுட்டேன்னா 10 பேரே எங்களுக்கு போதுங்க. எங்களை பத்தி புரிஞ்சுக்கிறவங்க அந்த மாதிரி 10 ஆள்லயே போதும். இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, மேபி மறந்துருந்தா மறந்துருக்கலாம். அபி, அப்புறம் மறுபடியும் வந்து அபி என்ன சொல்லலைங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அபி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே இருக்கீங்க. ஞாபகம் வரல. சில பேரு ஸ்ட்ரைக்கான பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். சில பேர் சொல்லாம இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இவங்களாமே சப்போர்ட் பண்றீங்க. சோ இவங்க இந்த மாதிரி உள்ள ஆட்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோமே. எப்பவுமே எல்லாரும் வந்து சந்தோஷத்துலயும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கஷ்டத்துலயும் இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு நாள் நம்மளை கடந்துதான் போயிட்டே இருக்கணும். எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு இருக்கிற கஷ்டத்தை சந்தோஷமே இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. லாஸ்ட் வரைக்கும் கஷ்டமாவே போயிடும் லைஃப்.
சந்தோஷமா தான் இருக்கிறோம் கஷ்டத்துலயும் அப்படின்னு நினைச்சு பாருங்க, சந்தோஷமா இருக்கும். நீங்க எல்லாமே நாங்க பேசுன ஓரளவுக்கு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜிகே மெமரிஸை வந்து எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ நம்ம பண்ணிடலாம். நிறைய பேர் சேலஞ்ச் சொன்னீங்க, அதையுமே பண்ணிட்டோம். ப்ராங்க் வீடியோ தான் கேட்குறீங்க. ப்ராங்க் வீடியோ அது வரணும் நேச்சுரலாகவே. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையல. ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். நான் எங்க கேமரா வச்சாலும் அவங்க பார்த்துருவாங்க, அவங்க என் கேமரா வச்சாலும் நானும் பார்த்துருவேன். பட் அதையும் தாண்டி இப்போ புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்கு 3ஆவதா. ஸோ அதை வச்சு எதனா பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். மேபி